இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன் தவேகவில் இணைந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. சென்னை பனையூரில் அவர் தவேக கட்சியில் இணைந்திருக்கிறார். பனையூரில் இருக்கக்கூடிய தவேக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன் இணைந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளராக நீண்ட காலம் பதவி வகித்தவர் மகேந்திரன். தற்போது அவர் தவேகவில் இணைந்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து இவர் போட்டியிட்டிருக்கிறார். சிவப்பு துண்டுடனேயே தவேகவில் பயணிக்க விரும்புவதாக மகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன் தவேகவில் இணைந்திருக்கிறார். தேர்தலில் காசு கொடுக்காமல் என்று தவேக வரலாறு படைத்திருப்பதாக மகேந்திரன் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சிவப்பு துண்டுடனேயே தவேகவில் பயணிக்க விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தவேக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன் தவேகவில் இணைந்திருக்கிறார். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தவேக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன் தவேகவில் இணைந்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டவர். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளராக நீண்ட காலம் மகேந்திரன் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2015ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஆர்கே நகர் தொகுதியில் அவர் இன்று வரை கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நான் ஏன் இப்பொழுது இந்த இயக்கத்திற்கு வந்தேன் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதுவும் ஒரு சிகப்பு துண்டை போட்டுட்டே செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த இயக்கத்தில் என்னுடைய சிகப்பு துண்டை எடுக்காம நான் இதை போட்டுக்கொண்டே செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதற்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து நிறைவேற்ற முடியாத ஒரு பிரச்சனை என்ன என்றால் ஊழல் ஒழிப்பு தான். அதை ஒழிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை பெரும் மதிப்பிற்குரிய என்னுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார். அதனால்தான் இது நினைக்கிறேன். இரண்டாவது, இந்த சமூகம் என்பது மேல்தட்டு மக்களுக்கான ஆதிக்கக்காரர்களுக்கான வசதிகளை மட்டுமே அது செய்து கொடுக்கிறது. என்னதான் அரசியல் பேசினாலும் சரி. ஆனால் ஒடுக்கப்பட்ட ஒருவனுக்கு அரசாங்கத்தினுடைய பணம், அரசாங்கத்தினுடைய உணர்வுகள், இவையெல்லாம் சாதாரண ஒடுக்கப்பட்ட ஒருவனுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கான ஒரு சாத்தியத்தை இந்த தேர்தல் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலே துவக்கி வைத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டின் வெற்றி மட்டுமல்ல, இந்தியாவின் வெற்றியாக நான் கருதுகிறேன். இப்படி ஒரு வெற்றியை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் என்னுடைய அரசியல்ல நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் ஜாதியை ஒழித்திருக்கிறது. ஒழிக்க வேண்டும் ஒழிக்க முடியவில்லை, ஒழித்து காட்டியிருக்கிறது. மதத்தை ஒழித்திருக்கிறது. ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை போக்கி இந்திய ஜனநாயகத்தில் ஒரு சராசரி குடிமகனும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வர முடியும் என்பதை தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டிலே பாரிஸ் மாநகரத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்தி உலக தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், அதில் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, ஏழை ஒருவனால் இன்றைய காலத்தில் சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியுமா என்ற கேள்வியை 2012 கேட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் பணம் இல்லாதவன், காசு இல்லாதவன் நம்முடைய தேர்தலில் நின்று வெற்றி பெற்று செல்ல முடியும் என்பதை ஒரு புரட்சியாக நான் கருதுகிறேன். அதனாலதான் இது கட்சிகளை கடந்து, நம்முடைய வேறுபாடுகள் மாறுபாடுகளை கடந்து எளிய மக்களுக்கான ஒரு பெரிய அரசியலுக்கு மகாத்மா காந்தி எடுத்ததை போல, பெரியார் எடுத்ததை போல, அம்பேத்கர் எடுத்ததை போல ஒரு பெரிய இயக்கமாக இது வளர வேண்டும். அதற்கான விதை ஊன்றப்பட்டு விட்டது. எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்ற முறையில் தான் நானும் இந்த இயக்கத்தில் இணைந்து இந்த பொதுவுடைமை என்ற கொள்கை, அதனுடைய வேர்கள் மேலும் பலப்படக்கூடிய விதத்திலே வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்படுகிறேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை எடுத்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு